மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. இன்றைய வகுப்பிலே நாங்கள் தமிழ் மொழியும் இலக்கியம் என்ற பாடத்திலே இனி நாங்கள் வினைச்சொல்லுக்கு போகிறோம். வினைச்சொல்லை நாங்கள் சொன்னால் இங்கே பாருங்க, வினைச்சொல்லுடைய பண்பு அதே இந்த பெயர்ச்சொல்லுடைய பண்பு வேற்றுமை ஏற்றல் என்று ஒரு பண்பு இருக்கு. பெயர்ச்சொல்லு வேற்றுமை. வினைச்சொல்லு செயலை உணர்த்தி காலங்காட்டுதல், வெற்றி உரிமை ஏற்காமை ஆகிய பண்புகளுடன் அறிஞர்கள் வினைச்சொல். அங்கே பெயர்ச்சொல்லு வேற்றுமை ஏற்கும், இங்கே வினைச்சொல்லு வேற்றுமை ஏற்காமை. செயலை உணர்த்தி காலங்காட்டுதல், வெற்றி உரிமை ஏற்காமை ஆகிய பண்புகளுடன் வரும் சொல் வினைச்சொல். இப்படியான விஷயங்கள் வினைச்சொல். செயலை உணர்த்தும் காலங்காட்டுதல் முக்கியமான செயற்பாடு இதுதான். செயலை உணர்த்தி காலத்தை காட்டுவது முக்கியமான செயற்பாடு. வினைச்சொற்கள் அவற்றின் அடிப்படையில் இரண்டாக வகைப்படும். தன்வினை, கூட்டுவினை. தன்வினை கூட்டுவினை என்று சொல்லப்படும். வினையடி பகாப்பதமாக அமையும் வினை தன்வினை ஆகும். நடந்தான், நட என்ற அந்த வினையடியிலிருந்து நடந்தான் என்று தன்வினை. அவன் நடந்தான், அது தன்வினை. கூட்டுவினை இது தனிவினை. தன்வினை தனிவினை, தனிய ஒரு வினை. தனிவினை கூட்டுவினை. அதாவது வினை அடியாக அடி பகாப்பதமாக அமையும் வினை தனி வினை எனப்படும். நட என்றது ஒரு தனிவினை. அந்த தனிவினையிலிருந்து வந்தது நட, நடந்தார். ஆகவே நட என்பது தனிவினை. இப்போ கூட்டு வினையை பார்த்தோமா இருந்தால் வினையடி பகாப்பதமாக அமையும் கூட்டுவினை. வினையடி பகாப்பதமாக அமையும் வினை. விட்டு கொடுத்தார், விட்டு என்றது ஒன்று, பிறகு கொடுத்தான் என்றது. விட்டு என்பது ஒன்று, கொடுத்தான் என்ற ரெண்டு சேர்ந்து கூட்டு வினை. தட்டி கேட்டான், தட்டி பிறகு கேட்டான், ரெண்டு சேர்ந்து ஒரே சொல்ல வருது. ஆனால் தனிவினை தனிய ஒரு செயலை மட்டும் உணர்த்துது. இதில் ரெண்டு செயல்கள் உணர்த்தப்படுது. தனிவினையில் ஒரு செயல் தான். அது தனிவினையில் நடந்தான் என்றதில் நட என்றது தான் ஒரு செயல். வந்தான் என்ற வா என்பது தான் ஒரு செயல். இங்கே கூட்டு வினையில் விட்டு கொடுத்தான், விட்டு என்ற ஒரு செயல், பிறகு கொடுத்தான் என்ற ஒரு கொடு. தட்டி கேட்டான், தட்டி என்பது ஒன்று, கேட்டான் என்று ஒன்று. இப்படியாக கூட்டுவினை தனிவினை என்ற ரெண்டு பிரிவு இருக்கிறது. இலக்கண நூல்களில் வினைச்சொற்கள் பின்வருமாறு வகைப்படுத்துது. எப்படி என்றால் தெரிநிலை வினை, குறிப்பு வினை. இதுதான் வினைச்சொற்களுடைய முக்கியமான பாகுபாடு. தெரிநிலை வினை, குறிப்பு வினை. தெரிநிலை வினை என்றது என்னன்னா தெளிவாக காலத்தை காட்டுவது தெரிநிலை வினை. தெளிவாக காலத்தை காட்டினால் தெளிவு. நடந்தான் என்று நாங்கள் சொல்லுவோமா இருந்தால் அது தெளிவாக எங்களுக்கு தெரியுது. என்ன காலம் நடந்தான், வந்த காலம் தெளிவாக தெரியும். வந்தான், அதுவும் அதிகமாக, அதுவும் இறந்த காலம். இப்போ இப்படி தெளிவாக காலத்தை காட்டினா அது தெல்லை வினை. மற்றும் குறிப்பு வினை என்றால் குறிப்பாக காலத்தை காட்டும். குறிப்பு என்றது எந்த காலம் என்று செய்ய சொல்ல முடியாது. இப்போ குறிப்பு வினை சொல் என்று சொல்லுவோமா இருந்தால் கரியன் என்ற ஒரு குறிப்பு வினை சொல். கரியன், கரியன் என்ற சொல்லு நாங்கள் பார்க்குற போது ஏதோ அவன் கரிமை நிற முடியவனை சொல்லாக சொல்லுகிறோம். ஆனால் அதுக்கு காலத்தை பார்த்தோம்னா கரிமை நிறமுடையவனாக இருக்கிறான், இருந்தான். கரிமை நிறமுடையவனாக இருக்கிறான், கரிமை நிறமுடையவனாக இருப்பான். மூன்று காலத்துக்கும் அது சொல்லலாம். கரியன் தானே, கரிமை நிறமுடையவனாக இருந்தான், கரிமை நிறமுடையவனாக இருக்கிறான், கரிமை நிறமுடையவனாக இருப்பான். இப்போ எந்த காலம் என்று சொல்லிடலாம். குறிப்பால் காலத்தை உணர்த்துவோம். ஏதோ ஒரு காலத்தை உணர்த்தி கொண்டே இருக்குது. ஆகவே மூன்று காலத்துக்கும் பொதுவானதாக அது வருகிறது. அதனால குறிப்பு வினை என்று அந்த சொல்லை சொல்லுவாங்க. இவை தவிர மேலும் வினைச்சொற்கள் பின்வருமாறு வகைப்படுத்தலாம். முற்றுவினை, எச்சவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை, தன்வினை, புறவினை என்றெல்லாம் இருக்கு. இவைகளை தனித்தனியாக பார்ப்போம். அவைகளை நாங்கள் தனியாக. முற்றுவினை என்றால் செயல் முடிவு பெற்றிருந்தால் அது முற்றுவினை. இப்போ நடந்தான் என்றால் அது முற்றுவினை. எச்சவினை, எச்சவினை எப்படி வருமானால் அது பேரெச்சம் வினையச்சம் என்று ரெண்டு வகையில் வரும். அவற்றை பார்க்கலாம். அது அதாவது பேச்சொல்லை கொண்டு முடிந்தால் அது பேரெச்சம்,
வினைச்சொல்லை கொண்டு முடிந்தால் வினையேற்றம். இப்போ நடந்த, நடந்த என்ற நடந்த பையன், பையனோட முடியும், அது பெயர். நடந்து முடிந்தது என்றதோட போய் நடந்து என்பது அது ஒரு வினை, எச்ச வினை. முடிந்தது வினைச்சொல்லோட போய் முடியும். ஆகவே அப்படியான சொற்கள் எச்ச வினை. செய்வினை செயற்பாட்டு வினை வாக்கியம். செயற்பாட்டு வினை, செய்வினை செயற்பாட்டு வினை வாக்கியம் என்று அவைகளும் நாங்கள் பின்பாக நாங்கள் பார்க்க வேண்டியது. செய்வினை ஒரு செயலை மட்டும் செய்தால் அது செய்வினை. அதில் ஒரு வாக்கிய அமைப்பு ரீதியாக அது வேறுபட செயற்பாட்டு வினை. ஒரு கந்தனால் கட்டிடம் செய்யப்பட்டது கண்டுபிடிக்கிறது செயற்பாட்டு வினை. கந்தனால் கட்டிடம் செய்யப்பட்டது, அது செய்யப்பட்டது. தன்வினை புறவினை என்று ஒன்று இருக்கு. தனியாக ஒருவர் செய்கிற வினை செயல், அது தன்வினை. புறவினை பிறர் செய்கிற வினை புறவினை என்று வேறு. கந்தன் வீடு கட்டினா அது தன்வினை. கந்தனால் வீடு கட்டப்பட்டது என்று சொல்லப்படும். கட்டப்பட்டது என்று சொல்லப்படும், கட்டப்பட்டது தான். இன்னொருவர் சொல்றார் கந்தனால் வீடு கட்டப்பட்டதுன்னு சொல்லி. அப்போ அது வந்து புறவினை. அதில் இப்படியும் சொல்லலாம், செய்தான் செய்வித்தான் என்று சொல்லுகிறோம். அப்படியும் நாங்கள் சொல்லுவோம். செய்தான், ஒருவன் ஒரு செயலை செய்கிற போது அவன் செய்தான். தச்சன் மேசை செய்தான் என்றால் அது தன்வினை. தச்சனால் மேசனை கொண்டு வீடு கட்டினான். மேசனை கொண்டு வீடு கட்டினான். மேசனால், மேசனை கொண்டு, மேசன் தான் வீடு கட்டினான். செய்வித்தவர் காசு கொடுத்தவர் வேறு. மேசனை கொண்டு வீடு கட்டினான். இப்போ நான் வீடு கட்டினேன் என்று சொன்னால் நான் போய் கட்டினேன் விட்டேன், இல்லை, மேசனைத்தான் விட்டு கொண்டு கட்டேன். அப்போ அது புறவினை. நான் போய் கல்லில் எடுத்து கொடுத்து எல்லாம் வச்சு கட்டினேன், இல்லை, அது மேசன், அது கண்டு விட்டுட்டு இருக்கிறார். அப்போ அது புறவினை. அப்படியானவற்றை நாங்கள் பார்க்கலாம். அப்படியே வருகின்ற போது மூன்றாவது வகை இடைச்சொல். இடைச்சொல் என்று பாருங்கள். ஒரு வாய்க்கு தனித்து நின்று பொருள் தராது பேச்சொல் வினைச்சொல் என்பவற்றை இணைந்து பொருள் சொல்லு இடைச்சொல். இது தனித்து நின்று பொருள் தராது நான் ஏற்கனவே சொன்ன இடைச்சொல். தனித்து நின்று பொருள் தராது. மற்ற என்ற சொல்லி தனித்து இருந்தால் அது கருத்து சொல்லி முடியாது. மற்றொன்று என்று அவட செல்லுகிற போதுதான் அதை நாம் மற்றொன்று கருத்து தெளிவாக வருது. அப்படியான சொற்கள் இடைச்சொற்கள். இடைச்சொல் வகைகள் கணக்கே இருக்குது. வேற்றுமை உருவுகள் எல்லாம் இடைச்சொற்களாக வரும். அதுதான் ஐயால் கூ என்ற வேற்றுமை உருவுகள். பன்மை விகுதிகள், கள் மார் என்ற விகுதிகள், இவைகளும் இடைச்சொல். திணை பால் விகுதிகள், ஏன் ஓ மாய, இப்படியெல்லாம் விகுதிகள் இருக்கின்றன. இவைகளெல்லாம் இடைச்சொல் வகையிலே வரும். இன்னும் கணக்க இருக்கின்றது. காலங்காட்டு இடைநிலைகள், கின்று கிரு என இத்தட்டி, இவைகள் பெயரைச்ச வினையச்ச விகுதிகள், இல் உ மல், இப்படியானது. எதிர்மற இடைநிலைகள், ஆர் ஆ. ஆக்க பெயர் விகுதிகள், மை சி உ. தொழிற்பெயர் விகிதர், தல் அது. ஏவல் வியங்கோல் விகிதர், உங்கள் க இயர், க இயர் எல்லாம் இருக்குது. அவைகள் எல்லாம் விகுதிகள் தான். சாரிகைகள், அத்து அற்று. உவமை உருவல், போல போன்ற. இடைப்பிடைச்சொற்கள், அல்லது, இவைகளும் இடைச்சொற்கள். தத்தம் பொருளுணத்தும் இடைச்சொற்கள், ஏ தான். சொல்லுறவுகள், மூலம் கொண்டு. இப்படியாக வருகிறவையெல்லாம் இடைச்சொற்களுக்குள்ளேயே வரும். இடைச்சொற்கள் நியாயமாக இருக்கின்றன. அப்போ இவற்றை உங்களுக்கு சில உதாரணங்களை தந்திருக்கிறார். இவைகளெல்லாம் இடைச்சொல் என்ற வகையிலேயே நாங்கள் இவற்றை பார்க்கலாம். அடுத்ததாக உரிச்சொல். இடைச்சொல் போல பெயருடனோ வினையோ சேர்ந்து வரும் பொருள் தரும். இது இரண்டு வகைப்படும். இங்கே பாருங்க, மிகுதி பொருளை குறிக்கிறது உச்சதா. அதாவது நான் ஏற்கனவே சால உரு தவ நனி கூர் களியன் சொல்லப்படுகின்றவை எல்லாம் உரிச்சொல் வகையிலே அடங்கும். அங்கே சொல்லப்பட்டிருக்கு சால உரு தவ நனி கடியன் எல்லாம் இருக்கு. பல பொருளை உணர்த்தி வைக்கும் உரிச்சொற்கள் இருக்குது. கடிநகர், கடிநகர் புகுந்தான். நகர் கடிநகர், காவல் மிகுந்த நகர், கடிநகர். கடிவேல், கூர்மை, அங்கே கடிவேல் என்று கூர்மையை போய். கடி மாலை, வாசனை. இப்போ கடி என்ற சொல் வெவ்வேறு இடங்களிலே வெவ்வேறு விதமாக பொருளை தருகிறது. கடி என்ற ஒரே சொல்லு காவல் என்று வருகிறது, கூர்மை என்று வாசனை.
இந்த உரிச்சொற்கள் இப்படியாக அமைகின்றன. ஆகவே இதுவரையும் பார்த்தது நாங்கள் திருப்ப பார்ப்போம். அடுத்ததாக நேர்ம வர்ணனை போடுகின்ற இவரை பார்த்தது திருப்ப பாருங்கள். பேச்சொற்களுடைய வகைப்பாடு நாங்கள் நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்தது எழுத்து பல சேருகின்ற போது அது சொல்லாகின்றது. ஒரு எழுத்திலையும் ஒரு சொல்லியிருக்கின்றது, பல எழுத்துக்கள் சேர்ந்தது சொல்லாகின்றது. பல எழுத்து சொற்கள் பதம் என்றாலும் சொல்லென்றாலும் ஒன்று என்று பார்த்தோம். இந்த அடிப்படையிலே இவற்றை பெயர் சொல்லு, வினைச்சொல்லு, இடைச்சொல்லு, உரிச்சொல் என்று சொற்களை வகைப்படுத்தலாம். பெயர் சொல்லு, வினைச்சொல்லு, இடைச்சொல்லு, உரிச்சொல் என்று. முதலாவது பெயர்ச்சொல் வந்து அதுவும் 6 வகைப்படும். பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், குணப்பெயர், தொழிற்பெயர் என்று 6 வகை என்று பார்த்தோம். இதைவிட பெயர்ச்சொல்லுடைய வகைப்பாடு இடுகுறி பெயர், காரணப்பெயர், காரண இடுகுறி பெயர் என்ற 3 வகையிலே சொல்லலாம். ஆகவே இடுகுறி பெயர் என்று சொன்னால் அது தொன்றுதற்று இடப்பட்டு வழங்கி வருகின்ற பெயர் இடுகுறி பெயர் என்றும். அவ்வாறான சொற்கள் இங்கே மரம், மலை, மண் என்றெல்லாம் சொல்லப்படும். இந்த இடுகுறி பெயர்களில் பொதுப்பெயர் என்றும் சிறப்பு பெயர் என்றும் 2 வகையில் சொல்லப்படும். பொதுவாக வழங்குகிற பெயர் மரம் என்றால் ஒரு பொதுப்பெயர், தென்னை மரம் என்றால் அது சிறப்பு பெயர், இப்படியாக சொல்லுவோம். அதே மாதிரி காரணம் கருதி அமைகிற போது காரணப்பெயர் என்று ஒரு வகைப்பாடு சொன்னோம். அதாவது மண் வெட்டி என்று சொன்னால் அதுவும் காரணப்பெயர். மண்ணை வெட்டுகின்ற காரணத்தினாலே மண் வெட்டி தெரியும். அதிலேயும் பொதுப்பெயர் காரணப்பெயர் இருக்குது. பறவை என்று சொல்லுகிற போது அது ஒரு பொதுப்பெயர், பறக்கின்ற காரணம் பொதுப்பெயர். ஆனால் புறா என்று நாங்கள் சொல்லுவோம்னா அது காரண சிறப்பு பெயர், இப்படியாக இல்லை. அடுத்தது காரண இடுகுறி பெயர், அது காரணம் கருதுகின்ற போது காரணப்பெயராகும். மற்றது ஒரு பொருளுக்கு சிறப்பாக இடப்பட்டு வழங்கி வருமா இருந்தால் அது காரண இடுகுறி பெயர் என்று சொல்லப்படும். அப்படி பார்க்கிற போது முள்ளி என்றது அது முள்ளு உள்ளபடினால முள்ளி என்று பெயர், அது காரணம். ஒரு பொருளுக்கு சிறப்பாக, அதாவது அந்த கடற்கரையிலே வளர்கின்ற அந்த முள்ளி என்ற செடியைத்தான் நாங்கள் முள்ளி என்று சொல்லுவோம். முட்கள் உள்ள எல்லாவற்றையும் முள்ளி என்று சொல்கிறோம். இப்போ நாங்கள் ரோசாவுக்கு முள் இருக்கின்றது, அதை முள்ளி என்று சொல்கிறீர்கள். ஆனால் இப்படி பல முள்ளுள்ளவை. ஆகவே சிறப்பாக இடப்பட்டு வளர்கிற முள்ளி அப்படி சொல்லுது. இதனை விடவும் மொழியியலாளர்கள் இங்கே மாற்றுப்பெயர், ஆக்கப்பெயர், கூட்டுப்பெயர், தொழிற்பெயர், விஞ்ஞானையும் பெயர் என்றும் வகைப்படுத்தலாம் என்று சொன்னார்கள். இப்படி பெயர் சொற்களுடைய வகைப்பாட்டை நாங்கள் பார்த்தோம். அடுத்ததாக வினைச்சொல். வினைச்சொல்லை பார்க்கிற போது செயலையும் காலத்தையும் உணர்த்துவது வினைச்சொல். வினைச்சொல் வேற்றுமை ஏற்காது, பேச்சொல் வேற்றுமை ஏற்கும். ஆகவே இந்த வினைச்சொல்லை அமைப்பு ரீதியாக பார்க்கவும் தனி வினை என்றும் கூட்டு வினை என்றும் 2 விதமாக பார்க்கலாம். தனி ஒரு செயலை உணர்த்திய என்றால் அது தனிவினை, நடந்தான் என்பது தனிவினை. அதே மாதிரி கூட்டு வினை என்ற 2 செயல்கள் செய்யப்படுகின்ற, அப்படி 2 செயல்கள் இயக்கம். இப்போ பாருங்கள், தட்டி கொடுத்தால், தட்டி என்று உண்டு, கொடுத்தால் என்று 2 சேர்ந்து தட்டி கொடுத்தால், ஆக அது கூட்டு வினை. இதைவிட தமிழ் இலக்கண நூல்கள் இந்த வினைச்சொற்களை தெருளை வினை, குறிப்பு வினை என்று 2 வகையாக சொல்கிறார். தெளிவாக காலத்தை காட்டுவது தெருளை வினை, குறிப்பாக காலத்தை உணர்த்துவது குறிப்பு வினை. தெளிவாக காலத்தை காட்டுவது என்று சொல்லுகிற போது நடந்தான் என்பது இறந்த காலத்தை காட்டுவது தெளிவாக, அதனால் அதை தெருளை வினை என்றும். பெரியன் அல்ல கரியன் என்று சொல்லுவோமா இருந்தால் அது குறிப்பாக காலத்தை காட்டும். அதாவது கருமையாக இருந்தான், கருமையாக இருக்கிறான், கருமையாக இருப்பான் என்ற 3 காலத்துக்கும் பொதுவாக அந்த கரியனை சொல்லலாம். ஆகவே அதை குறிப்பு வினை என்று சொல்லலாம். இதை விடவும் முற்றுவினை, எச்சவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை என்ற வகைப்பாடும் இந்த வினைச்சொற்களிலே இருக்கிறது. செயல் முற்று பெற்றிருந்தால் முற்றுவினை, குறை சொல்லாக இருக்குமா இருந்தால் அது இச்சவினை என்று. செய்வினை, செயற்பாட்டு வினை அமைப்பு ரீதியாக அவை அமையும். அதே மாதிரி தன்வினை, பிறவினை என்றும் அங்கே வினைச்சொற்கள் பாகுபடுத்தப்படும். அடுத்ததாக இடைச்சொல். வாக்கியத்திலே இடைச்சொல் வந்து தனித்து நின்று பொருள் தராது, ஆனால் அது பெயருடனோ செயலுடனோ சேர்ந்துதான், அது பெயருடனோ வினையுடனோ சேர்ந்துதான் பொருளை தரும். அப்படி வருகின்றது தான்
அப்படியான இடைச்சொற்கள் வேற்றி உருவுகள் இடைச்சொற்களாக வருகின்றன. பன்மை விகுதிகள், திணை பால் விகுதிகள் என்றெல்லாம் அங்கே இடைச்சொற்களாக அமைகின்றன. இன்னும் பல இருக்கின்றன. காலங்காட்டும் இடைநிலைகள், பெயரெச்ச வினையெச்ச விகுதிகள், எதிர்மறை இடைநிலைகள், ஆக்கப்பெயர் விகுதிகள், தொழில் பெயர் விகுதிகள், ஏவல் வியங்கோல் வினை விகுதிகள், சாரிகள், உவமை உருவுகள், இணைப்பிடை சொற்கள், தத்தம் பொருளத்தும் இடைச்சொற்கள், சொல்லுருவுகள், இப்படியாக வருபவை எல்லாம் இடைச்சொல் வகையிலே அவை என்று உரிச்சொல்லை பார்த்தோம். உரிச்சொல் இடைச்சொல்லை போலத்தான் தனித்தென்று பொருள்தலாது, பெயருடனோ வினையுடனோ சேர்ந்துதான் பொருளை தரும். ஆகாவது பொருளின் மிகுதிப்பகுதியை சொல்லுவது, அதை மிகைப்படுத்தி சொல்லுவதாக அமையும். அப்படியான சொற்களை பார்க்கின்ற போது சால, உரு, தவ, நனி என்று சொல்லப்படுகின்றவை எல்லாம் உரிச்சொற்கள். சிறந்தது என்று சொல்லுகிறோம், அதை சாலை சிறந்தது என்று சொன்னால் அது உரிச்சொல். சாலு என்றது உரிச்சொல். இங்கே கடி என்று வருவது கடி நகர், அங்கே காவலை உணர்த்துகிறது. கடிவேல் கூர்மையை உணர்த்துகிறது என்ற கடி. கடி மாலை வாசனையை உணர்த்துகிறது. இப்படியாக இல்லை உரிச்சொற்கள் என்ற வகையிலே நாங்கள் வெற்றியாகும். இவ்வாறாக நாங்கள் இந்த பேச்சொல்லினுடைய வகைப்பாட்டை பார்த்து கொண்டு போகலாம். இந்த வகையிலே நாங்கள் பேச்சொல்லினுடைய வகைப்பாட்டை பார்த்தோம். பேச்சொல்லு, வினைச்சொல்லு, இடைச்சொல்லு, உரிச்சொல் என்ற வகைப்பாடு தான் நாங்கள் இதை பார்த்தோம். அதனுடைய பிரிவுகள் பற்றி இப்பொழுது பார்த்துருக்கோம். இதோட இன்றைய வகுப்பை நாங்கள் இதோடு நிறுத்திக் கொள்வோம். நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.